பிரதி வாரந்தோறும் இடம்பெற்று வருகின்ற இஸ்லாமிய விளக்க நிகழ்ச்சியில் சென்ற வாரம் நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எப்படி நாம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாம் பேசியிருந்தோம். இந்த காலத்துக்கு பொருத்தமான இந்த தலைப்பை நாம் ஏன் பேசுகிறோம் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கின்றோம் என்ற போர்வையில் அல்லாஹ்வுடைய தூதரை உத்தம சஹாபாக்கள் எப்படி நேசித்தார்களோ அந்த நேசத்துக்கு முரணான செயற்பாடுகள் இடம்பெறுவதால் தான் அது பற்றிய சில அம்சங்களை நாம் மீட்டி பேசி எங்களுக்குள் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ் மர்ம நாளிலே ஒரு மனிதனை அழைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நீ எதை பின்பற்றின என்று கேட்கிற நேரத்தில் அந்த மனிதன் கபரிலிருந்தே சொல்ல வேண்டிய ஒரு பதில் என்ன தெரியுமா? நான் இமாமாக என் திருமறையையும் என் தலைவராக நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் தான் தேர்ந்தெடுத்தேன் என்கிற வாய் நிரம்ப சொல்லுகிற அந்த பதில் சொல்பவர் மாத்திரம்தான் மர்ம நாளில் ஜெயம் பெறுவார். இதரவர்களெல்லாம் இறைவனிடத்தில் நிச்சயமாக அதற்கு பதில் கூற மாட்டார்கள். ஷைத்தானிய சொல்லான ஹா ஹா என்ற வார்த்தையை தவிர அவர்களுக்கு வரமாட்டாது. மன் ரப்புக வமா தீனுக், கேட்கின்ற கேள்விகளுக்கு நாம் பதிலளிக்க வேண்டும் என்றால் ரப்பை வணங்கி இருக்க வேண்டும், அவனுக்காக வாழ்ந்திருக்க வேண்டும். அந்த ரப்பையுடைய தீனை நாம் பின்பற்றி இருந்தால் மாத்திரம்தான் நாம் பதிலளிக்க முடியும். அந்த ரப்பு எமக்கு தூதராக தந்த பெருமானார் அவர்களை நாம் பின்பற்றி இருந்தால்தான் நாம் நிச்சயமாக வாய் திறந்து பேச முடியும். இல்லை என்றால் மௌனியாகவும் இருக்க முடியாது. ஷைத்தானிய வார்த்தைகளை தவிர நமக்கு எந்த வார்த்தையும் வரமாட்டாது. எனவே தான் அந்த கபரையும் மர்ம நாளினுடைய கேள்வி கணக்கையும் நாம் பயந்தால் இது பற்றி நாம் கட்டாயமாக பேச வேண்டியிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, உத்தம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சஹாபாக்களை விட நேசித்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்க்கிறார்கள். அவருடைய கையிலே தங்க மோதிரம் ஒன்று இருக்கிறது. ஒரு ஈமான் கொண்ட ஒரு மூமினுடைய கையிலே தங்க மோதிரம் இருப்பது என்பது தடை, அது ஹராம். இந்த உலகத்தில் அவன் அணிந்து விட்டால் மர்ம நாளையில் அவனை விஷப்பாம்புகள் அவனை சுற்றி கொள்ளும் என்றல்லவா ஹதீதுகள் வந்திருக்கிறது. எனவே மர்ம நாளையில் அந்த தீங்கி விட்டு அவன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அவன் தவிர்த்து வாழ வேண்டும். அல்லாஹ் சிலவற்றை இந்த உலகத்தில் தடுக்கிறான். அதை தடுத்தால் மர்ம நாளையில் அதை ஹலால் ஆக்குகிறான். மதுபானம் அருந்தக்கூடாது, மர்ம நாளையில் அது ஹலால். தங்கம் அணியக்கூடாது, மர்ம நாளையில் அது ஹலால். பட்டாடை அணியக்கூடாது, மர்ம நாளையில் அது ஹலால். விபச்சாரம் கூடாது, மர்ம நாளையிலே அல்லாஹ் 60க்கு மேற்பட்ட கன்னியர்களை தந்து நீ வைத்துக் கொள்ளுங்கிறான். இப்படி எதையெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாஹ் வெறுக்கிறானோ மறுக்கிறானோ வேண்டாம் என்று எமக்கு சொல்கிறானோ அதுவெல்லாம் மர்ம நாளையில் ஹலால். அதற்காகத்தான் பொறுமை நாம் காக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. இப்படி ஒரு சஹாபி தன் கையிலே தங்க மோதிரத்தோடு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அதை கண்டபோது நெருப்பு காங்கிலாக கண்கள் எல்லாம் சிவக்க அவர் கையில் இருந்த அந்த மோதிரத்தை எடுத்து மிக தூரத்தில் வீசிவிட்டார்கள். இந்த மோதிரத்தை அணிந்திருந்த அந்த சஹாபி அந்த மோதிரத்தை கிச்சென்றும் பார்க்கவில்லை, அவர் அப்படியே சென்று விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இடத்தை விட்டு நகர சஹாபாக்கள் சிலர் அவரை அழைத்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அதை அணிய வேண்டாம் என்று தானே சொன்னார்கள், நீ வேறு விதமாக பாவிக்கலாமே, உன் வீட்டில் இருக்கிற உன் பெண்களுக்கு கொடுக்கலாம், அல்லதை விற்றெடுத்து அதன் ஊதியத்தை நீ பயன்படுத்தலாமே என்றெல்லாம் சஹாபாக்கள் அவருக்கு சொல்கிறார்கள். அந்த சஹாபி என்ன சொன்னார் தெரியுமா? என் கையில் இருந்த தங்க மோதிரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்கள் என்றிருந்தால் அடுத்த கணம் என் கைக்கோ என் குடும்பத்துக்கோ என் செலவினத்துக்கோ எனக்கே அது தேவையில்லை. அதை கடைசி வரையும் எடுக்கவில்லை அந்த சஹாபி. எந்த அளவுக்கு நேசித்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் மறு வார்த்தை இல்லை, அது எனக்கு எவ்வளவுதான் இலாபம் இருந்தாலும் வேண்டாம் என்கிற அந்த விடயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்த அந்த சஹாபாக்கள் இருந்தார்கள். தன் மேனியிலே வருகிற வியர்வைகளை எடுத்தார்கள், அத்தராக பாவித்தார்கள். தன் கைகளில் இருந்து வழிகின்ற நீரை எடுத்தார்கள், அதை அவர்கள் பரக்கத்தாக பாவித்தார்கள். இவ்வளவு நேசமாகத்தான் இருந்தார்கள். நாமும் சொல்கிறோம், ஆமாம் நேசம், அப்படித்தான் நேசம் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ் மத்தா தகுமு ஸாஅ, மறுமை நாள் எப்போது வரும் யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், எதற்காக கேட்கிறேன்? மறுமை நாள் வருவதற்கு அல்லாஹ் சொல்லிவிட்டானே, அந்த நாள் இருந்தானே,
இவ்வளவு வேகமாக ஆத்திரத்தோடு மறுமை நாள் எப்போது வரும் என்று எதற்காக கேட்கிறீர் என்று கேட்டார். அந்த சஹாபி சஹாபிடத்திலே கேட்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும், மறுமை நாள் வர வேண்டும் என்று சொல்கிறீரே, அதற்கென நீ தயாராகி விட்டீரா என்ற செய்தியை கேட்கிறார்கள். அப்போது அந்த சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் என்றால் மறுமை நாளை நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இரண்டு தான் இடத்தில் இருக்கிறது. அல்லாவும் அவனுடைய தூதரும் என்னிடத்தில் இருக்கிறார். அல்லாவை நம்புகிறேன், இரண்டாவது என் தூதர் என்னோடு இருக்கிறார். இதை தவிர என்னிடத்தில் வேறு எதுவுமே இல்லை. அவர்கள் இருவரையும் நான் நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீ யாரை நேசித்தாயோ அவர்களோடு மறுமையில் இருப்பாய் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. இந்த ஹதீஸ் எதனை சொல்கிறது என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நேசித்து விட்டால் மறுமை நாளையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர் இருப்பான். அதில் மாற்று கருத்தில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல இமாம் புகாரி பதிவு செய்கிறார். எனவேதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும், உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை சொன்னார்களே, யா ரசூலல்லாஹ், என் பிள்ளையை விட, என் மனைவியை விட, இந்த உலகத்தை விட, என் பொருளாதாரத்தை விட, இத்துணையையும் தாண்டி நான் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ், என் உயிரை விட. இதை மாத்திரம் விட்டு விட்டார்கள். என் உயிரை தவிர மற்றவை எல்லாவற்றையும் விட உங்களை நேசிக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக லம் துமின், நீ என்னை நேசிக்கவில்லை என்றார்கள். நீ என்னை நேசிக்கவில்லை என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கடுமையான கவலை. அல்லாஹ்வுடைய தூதர் நேசிக்கவில்லை என்றால் நான் எதை விட்டு விட்டேன்? உன் நஃப்ஸ் என்கிற உன் உயிரையும் விட என்னை நேசிக்க வேண்டும் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என் உயிரையும் விட நேசிக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இதுதான் சஹாபாக்களின் நேசமாக இருந்தது. இங்கே நாம் கோடிட விரும்புவது என்ன தெரியுமா? எம் சமுதாயத்தில் புரளுகிற சில புரளிகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அச்சொட்டாக பின்பற்றி நேசித்த நேசங்கள் எங்கோ இருக்க, அதற்கு முரணான சில செயற்பாடுகளை செய்து கொண்டு இதுதான் நேசத்தின் வெளிப்பாடு என்று சொல்லுபவர்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர், உன் முகத்திலே தாடி இருக்கிறதா, நீ அல்லாஹ்வை நேசிக்கிறாய். திருமண வைபவம் உன் வீட்டில் இடம்பெறுகிற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னபடி நடந்து காட்டியவர் இருக்கிறதா, நீ அல்லாஹ்வை நேசிக்கிறாய். உன் வீட்டிலே மரணமைகிற நேரத்தில் மரணத்தை எப்படி அடக்கம் செய்தார்கள், அதன் வழிபாடுகள் எப்படி இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்களோ, அந்த வழிகாட்டல்கள் அச்சொட்டாக இறுக்கமாக இருந்தால் நீ அல்லாஹ்வை நேசிக்கின்றாய். ஒட்டுமொத்தத்தில் பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகள் அழகாக வழிமொழிந்து நடக்கப்படுமாக இருந்தால் அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்ற விதமே தவிர, இதற்கு முரணாக 5 வக்துக்களை கூட அழகிய முறையில் உரிய நேரத்துக்கு தொழ முடியாமல் இருக்கின்ற பலருடைய வாய் நிரம்ப சொல்லுகிற வார்த்தை பிரயோகங்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றேன் என்றால் இது பொய்யான நேசம் என்றல்லவா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நபியை நேசித்திருந்தால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிறதுக்கு வரையறை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழிபாட்டில் சற்றேனும் பிசகி இருக்கக்கூடாது, சற்றேனும் பிசகி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்த ஒரு விடயம் மாற்றாக நடைபெறுகிறது. ஒரு இடத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலம், பெருநாளுடைய தொழுகை ஒன்று. அந்த தொழுகை நடத்துவதில் நாம் எல்லாம் மரபு ரீதியாக குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிற வழி என்னவென்றால், நாம் தொழுகைக்கு சென்று விட்ட பெருநாளுடைய தொழுகைக்கு முதலில் தொழுகை, இரண்டாவதாக நாங்கள் ஒரு பிரசங்கம் அல்லது உபதேசத்தை செய்வோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் எப்படி நடைபெறப் போகிறது என்றால், அவர்களுக்குள் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்கிறார்கள். மக்கள் எல்லாம் தொழுது முடிந்தவுடன் எழும்பிச் செல்கிறார்கள். அதனால் முதலில் உபதேசத்தை வைப்போம், இரண்டாவது தொழுவோம் என்று முடிவை எடுக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னே இருந்தவர்கள் எழும்பி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வழிபாட்டில் சமூகம் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்க்கை சரியாக இருந்தாலும் அதை செய்யக்கூடாது. உடனே தடுத்து விட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுதான் நேசத்தின் வெளிப்பாடு என்று இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர், இப்போது எம் சமூகத்தில் வெளிப்படையாக சொல்ல போனால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோம், பாசத்தோடு இருக்கிறோம் என்று புகழ்பாடுகின்ற மௌலித் என்று சொல்லக்கூடியதை வைத்து அதனால் தான் நாங்கள் நேசிக்கின்றோம் என்பவர்களுக்கு நாம் சில காரணங்களை சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுகின்றோம் என்று வாய் நிரம்ப சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த தினத்தில் சரியான சஹீஹான ஹதீதுகளின் ஆதாரத்தின்படி குறித்த தினம் இதுதான் என்பதற்கு ஆதாரங்கள் இல்லை.
பிறை 9 பிறந்தார்கள், 10, 12, 13, 22, 29 என்றெல்லாம் அல்லவா ஹதீதுகள் வருகிறது. இதில் எதில் பிறந்தார்கள் என்பதற்கு இஸ்லாத்தின் முற்பாடு பிறந்ததால் அவர்களுடைய சரியான அந்த வீடு ஹதீதுகளின் அடிப்படையில் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றால் ரபியுல் அவ்வல் 12 நாங்கள் இதை செய்வோம் என்பதற்கு எந்த விதமான ஆதாரங்களையும் நாங்கள் இறுதியாக கொண்டு வர முடியாது. அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ் பாடுவதற்காக ரபியுல் அவ்வல் 12 நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த தினம் அவர்கள் மார்க்கத்தில் இருந்ததால் சரியாக குறிப்பிட்டு ஹதீதுகள் வருகிறது. அது ரபியுல் அவ்வல் 12 என்று தான் இருக்கிறது. நாம் பிறந்ததை புகழ்கிறோமா, மரணித்ததை இகழ்கிறோமா? இதை நாம் பார்க்க வேண்டுமா இல்லையா? தெளிவான ஹதீது ரபியுல் அவ்வல் 12 மரணித்தார்கள் என்றிருந்தால், நாம் ரபியுல் அவ்வல் 12 அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டும் ஒரு ரஹமத்து எங்களை போய்விட்டதே கடுமையான கவலையோடு அல்லவா நாங்கள் இருக்க வேண்டும். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வரதீது லக்கும் அல்-இஸ்லாம் தீனா வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும் அல்-இஸ்லாம் தீனா. அரபாவுடைய தினத்திலே வைத்து சொன்னார்கள், இற்றையோடு நாங்கள் இஸ்லாத்தை நிறைவு செய்து விட்டோம், இதில் புதிதாக எதுவும் வரவும் முடியாது, அது வந்தால் பித்ஆ என்று சொன்னார்களே. இந்த ஹதீஸை நாம் எங்கே பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே? அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னானே, இதற்கு பின்னால் எந்த விதமானவைகளும் புகுத்த முடியாது என்று. அப்படி என்றால் நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 12 அதாவது ரபியுல் அவ்வல் 12 மரணித்தார் என்பதற்கு அழகான தெளிவான ஹதீஸ் இருக்கிற போது அந்த நாளில் நாங்கள் புகழ் பாடுவது என்பது நிச்சயமாக மரபுக்கு மாற்றமான ஒரு விடயமாக இல்லையா? அந்த விடயத்தை நாம் பார்க்க வேண்டும். அப்படியான காலம் இங்கே இதை மீட்டி மீட்டி சொல்கிறார்கள். எதிராளிகளுக்கு அது வாய்ப்பாக அமைகிறது. ஏன் இதை இப்படி மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சில நடுவர்கள் அங்கே நடுநிலை வகிப்பை பார்க்கிறார். அவர்களுக்கு நாம் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். குர்ஆனை எடுத்து பாருங்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன்றவர்களுடைய வரலாறுகள் குர்ஆனில் எத்தனை இடங்களில் இருக்கிறது. அவர்களுக்கென்று தனிப்பட்ட சூரத்துக்களை கொடுத்து அதிலும் கூறப்பட்டு வெவ்வேறு சூரத்துக்களிலும் அவர்களுடைய வரலாறுகளை மீட்டி மீட்டி அல்லாஹ் சொல்வதன் காரணம் அச்சமூகத்துக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிக்கை, பின்பற்ற தேவையான அறிவுரை. அப்பப்போது காலத்துக்கு தேவைப்பட்ட அறிவுரையை மீட்டி மீட்டி சொல்வதுதான் குர்ஆன். நரகத்தை பற்றி எத்தனை இடங்களில் சொல்லுகிறது, சொர்க்கத்தை பற்றி எத்தனை இடங்களில் சொல்கிறது, அல்லாஹ்வுடைய அதாபை பற்றி எத்தனை இடங்களில் சொல்கிறது. மீட்டி மீட்டி சொல்ல வேண்டும். ஏனென்றால் மூமின்களுக்கே மீட்டி மீட்டி சொன்னால் தான் பிரயோசனம் இருக்கும் என்று அல்லாஹ்வே சொல்வதை நாம் பார்க்கவில்லை அன்புக்குரிய சகோதரர். எனவேதான் நடுநிலை வகிப்பவர்கள் என்று இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சில சொற்களை நாங்கள் கேள்விப்படுகிற போது கவலையாக இருக்கிறது. அவர்களுடையதை செய்யட்டும், நாம் நம்முடையதை வேலையை பார்ப்போமே. இல்லை, அப்படி யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் தவறு இடம்பெறுகிறது. எப்படியெல்லாம் சொல்கிறார்கள் பாருங்கள். ஒருவர் உணவு உண்டு கொண்டிருக்கிறார், இடது கையால் உண்டு கொண்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலது கையால் உண்ணுங்கள் என்றார். பிற சகாபாக்கள் தங்களோடு இருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டாரே என்ற வெட்கத்தில் அந்த இடத்தில் நான் இடது கையால் உண்பதை மாற்றிக்கொள்ள முடியாதே, பிரஸ்டீஜ் ஏற்பட்டது. எனக்கு வலது கை எழுப்ப முடியவில்லை, அது வளம் இல்லை என்கிறார். உண்மையில் அவருக்கு வளம் இல்லாமல் இல்லை, வளம் இருந்தது. ஆனால் அந்த இடத்தில் மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் என்பதற்காக தன் கையை உயர்த்த முடியாது என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அது அப்படியே இருக்கட்டும் என்றார்கள். கடைசி வரை அவருடைய வலது கை எழும்பவில்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சாபத்தை கொடுத்தார். இந்த ஹதீஸ் நமக்கு எதனை சொல்கிறது தெரியுமா? குற்றம், அது தவறு, அது பாவம் என்பதை கண்ணால் கண்டால் நாம் சொல்வது என்பது நம்மீது உள்ள கடமை. அது தன் தந்தையாக இருந்தால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன் அன்பு தந்தையை பார்த்து இது தவறு, இது குற்றம், இது பாவம் என்று சொல்லிவிட்டு அந்த தவறிலிருந்து அவர் நீங்காத வரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் வீட்டுக்கு கூட செல்லவில்லை. அதுதான் மார்க்கம் என்றல்லவா நமக்கு சொன்னார்கள். நாங்கள் பராமுகமாக இருந்தால் நாங்கள் மூமின்கள் இல்லை என்கின்ற சம்பவம் அல்லவா எமக்கு இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. நாம் கட்டாயமாக சொல்லியாக வேண்டும். அல்லாஹ் மறுமை நாளையில் ஒவ்வொருவரிடத்திலும் கேட்பான். உன் காதுகள் கேட்டவை, கண்கள் பார்த்தவை, கல்விகள் உணர்ந்தவை அத்துணையும் கேள்விக்குட்பட்டவை அல்லவா மறுமை நாளையில் அல்லாஹ் கேட்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, மகன் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்,
தந்தை ஏகத்துவத்தில் இல்லை, இருவருக்கும் இடையில முரண்பாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்நிலையில் என் தந்தை, அவரை நான் மறுத்துவிடக்கூடாது, அவருக்கு கண்ணியம் செய்யல்லவா சொல்லியிருக்கிறது. ஆமாம், தந்தைக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், கௌரவம் கொடுக்க வேண்டும், மதிக்க வேண்டும். ஆனால் பெருமானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், உன் தந்தை உன்னை இணை வைக்குமாறு சொன்னால், உன் தந்தை தவறின்பால் உன்னை ஏவினால் அதற்கு கட்டுப்பட வேண்டாம் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானா இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா இல்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வரலாறு அப்படியே எடுத்து காட்டுகிறதே. தன் தந்தை சிலை வணக்கத்துக்கு ஒப்பாக இருந்தார், சிலை வனத்தை எடுத்துக்கொண்ட சிலை சிற்பியாக இருந்தால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாழ்நாளில் ஒரு நாள் கூட சிலை வணங்கியது கிடையாது. எனவேதான் நாம் நேசிப்பது என்பது அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்பற்றுவது என்பதே தவிர, நாம் நினைப்பது போன்று இந்த மௌலீதை ஓதுவதனால்தான், நாம் புகழ் பாடுவதனால்தான் நாம் பின்பற்றுகின்றோம் என்றால் அது மகாதவர் என்கிற விடயத்தை நாம் பார்க்க வேண்டும். அது பற்றி பேச போனால் நாட்கணக்கில் தேவைப்படும். எதற்காக நாம் மௌலீதை என்கின்ற விடயத்தை நாம் மறுக்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு தெரியாமல் இல்லை, குலஃபாவுர் ராஷிதீன்களுக்கு தெரியாதா? அதே போன்று உமையா ஆட்சியிலே ஹிலாபத்தில் இருந்தவர்களுக்கு தெரியாதா? அதே போன்று அப்பாசி ஆட்சியில் ஹிலாபத்தில் இருந்தவர்களுக்கு தெரியாதா? அதற்கு பிற்பட்ட 4ஆம் நூற்றாண்டிலே ஃபாத்திமியர்களின் ஆட்சியில் ஏற்பட்ட இஸ்லாத்தை அப்படியே உடைத்து விட வேண்டும் என்பதற்காக அந்நிய சமூகத்திலிருந்து கவர்ந்தெடுக்கப்பட்ட சில அம்சங்கள் தானே இன்று அப்படியே எம் முன்னே இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, கிறிஸ்துவ சமூகம் அவர்களின் பெருநாளை எடுப்பதற்கென்றால் அவர்கள் நெருப்பை நம்பி இருப்பதால் ஒளியூட்டுவதில் அவர்கள் முந்திக் கொள்கிறார்கள். அதனால் தான் அவர்கள் ஒரு மரத்தை வைத்து மரங்களுக்கெல்லாம் அவர்கள் வெளிச்சமூட்டுகிறார்கள். இன்று என்ன நடக்கிறது? அதே வெளிச்சத்தை என் சமூகம் என்று போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறதா இல்லையா? கடந்த ஒரு மாதத்துக்குள் அடுத்த சமூகத்தினுடைய வெளிச்சம் ஊட்டப்பட்டதே, அதே வெளிச்சத்தை என் சமூகம் செய்கிறது என்றால், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், எந்த ஒரு சமூகம் தவறான சம்பவத்தில் இருக்கிறதோ அதே விடயத்தை எம் இஸ்லாமியன் ஒருவன் செய்கின்றான் என்றால் அவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவன் என்கின்ற எச்சரிக்கை எல்லாம் இருக்கிறதே. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்ட அம்சம் ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கின்றோமா? நான் தூங்குவது, நான் உணவுண்பது, நான் உடை அணிவது, அத்துணை செயற்பாட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்ததை அப்படியே அச்சொட்டாக பின்பற்றுவோம். அதுதான் இறைநேசத்தின் வெளிப்பாடே தவிர இஸ்லாம் அனுமதிக்காத அம்சங்கள் எதுவாயினும் நடந்தேறிக் கொண்டிருந்தால் அவைகள் இஸ்லாம் தடை செய்யப்பட்டது என்கிற விடயத்தையும் உறுதி கொண்டிருப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.